ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் போர்டை தான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்கெட் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் டேமேஜ் ஆயிடுச்சு. 3 பின் சாக்கெட் இங்கே பாருங்க, ஒரு சாக்கெட் ஒர்க் ஆகல சுத்தமாக. பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பின் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக உடஞ்சி உள்ள விழுந்துருச்சு. இப்போ நம்ம இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் சுவிட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சுவிட்சில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. பிஜிலின்னா எலக்ட்ரிக்கல்னா பாத்தீங்கன்னா பேஸ், நியூட்ரல், எர்த். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எர்த் கொடுக்கவே மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா எர்த் கொடுத்துருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணலாம். பேஸ் நியூட்ரலே நிறைய பேர் செக் பண்ணிட்டு யூஸ் பண்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா எர்த்திங் கொடுக்கல பாருங்க, பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அங்க பாருங்க லைன் இருக்கு, ஃபுல்லாவே லைன் தான். எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா டவுட்டா இருந்தா, ஒர்க் தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா லைன் ஆஃப் பண்ணிட்டு நீங்க எல்லாமே பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது பண்ணிருக்கேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா மெயின் போர்டை நீங்க ஓபன் பண்ணிட்டாலே அதுல பேஸ் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா மீட்டர் போர்ட்ல இருந்து ஒரு லைன் வரும் பாத்தீங்களா, அது பேஸ். அந்த லைனை நீங்க ரிமூவ் பண்ணி தனியா வச்சுட்டீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் போர்டுல இந்த போர்டுல எங்க வேணாலும் கை வைக்கலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. பேஸ் மட்டும் எடுத்துடணும் கரெக்டா கண்டுபிடிச்சு. இந்த ரெட் கலரா இருக்கு பாத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா சுவிட்ச் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா அந்த லாக் டேமேஜ் ஆயிடுச்சு, உடஞ்சிடுச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற சுவிட்ச் மாத்த போறேன். இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க லைன் வருது பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைனு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஆன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. லைனு சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற இதுதான் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க 3 பின் சாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. அங்க பாருங்க உடஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃபுல்லா எடுக்க போறேன். இப்ப இந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சுவிட்சில இருந்து வருது பாத்தீங்களா, இந்த ரெட் லைனு, இந்த ரெட் கலர் இது இருக்கு பாத்தீங்களா கீழே, அதுதான் பாத்தீங்கன்னா பேஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சுவிட்ச் வச்சிருக்கு பாத்தீங்களா, ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, அது பேஸ். அந்த பேஸ் நம்ம தனியா ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சிடும். அது பாருங்க ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. ரெட் லைனு, ரெட் கலர் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போர்டில் எங்க வேணாலும் நம்ம கை வைக்கலாம், ஒண்ணுமே இல்லை. நியூட்ரல் எப்பவுமே டைரக்டா தான் போகும். இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் ஒயர் இது இருக்கு பாத்தீங்களா, நான் கை வச்சு இது பண்றேன் பாத்தீங்களா, அந்த பேஸ் பாத்தீங்கன்னா 3 பின் சாக்கெட் புஷ் பண்ணியாச்சு, லாக் ஆயிடுச்சு. சுவிட்சும் லாக் பண்ணியாச்சு. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, உங்களுக்கே தெரியும். லாக் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே புஷ் பண்ணாலே புஷ் ஆயிடும். லைன் தான் பாத்தீங்கன்னா மெயின். இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் லைன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க பிரஸ். பேஸ் தான் இது பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு பேஸ், இதுல எல்லுன்னு எழுதியும் இருக்கும், நீங்க பார்க்கலாம். எல் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேஸ் நியூட்ரலுக்கு பாத்தீங்கன்னா எல்லுன்னு இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க நியூட்ரலுக்கு பாத்தீங்கன்னா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. எந்த ஒயர் கிடைக்குது அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரெக்டா தெரிஞ்சவங்களுக்கு தான் கரெக்டா ஒயரிங் பண்ணுவாங்க. இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டா இது பண்ணல, ஒயரிங் பண்ணல. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லோ பாத்தீங்கன்னா பேஸுக்கு தான் ஒரு ஆர்ஒய்பி அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 பேஸ்ல யூஸ் ஆகிறது ஆர்ஒய்பிக்கு எல்லோ, ப்ளூ, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 ஒயர்ல பேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெட் கரெக்டா பேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்டர் வச்சு அதில் தான் லைன் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா இது பேஸ். டியூப் லைட்டுக்கு அதே போல இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க, வேற கலர் கூட யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணாங்க நிறைய பேர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கை வச்ச ஒயர் பாத்தீங்கன்னா டியூப் லைட்டுக்கு மேலே போகிறது, சுவிட்சில இருந்து பாத்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கனெக்ஷன் தான் நம்மளுக்கு மெயின். பாத்தீங்கன்னா சுவிட்ச் பாத்தீங்கன்னா யார் ஒன்றும் அசம்பிள் பண்றவங்க. இப்போ பாருங்க பிரஸ், எல்லா கனெக்ஷனும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சொல்றேன் பாருங்க தெளிவா. ஆனா 3 பின் சாக்கெட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஆல்ரெடி ஒரு நியூட்ரல் வருதுங்களா, அது பாருங்க எல்லோ ஒயர் இருக்கு பாத்தீங்களா, நல்லா பாருங்க. எல்லோ ஒயர் நியூட்ரல். அதுல பாத்தீங்கன்னா கரண்ட் வராது தெரியாது நம்மளுக்கு. பாத்தீங்கன்னா பல்ப் வச்சு டெஸ்ட் லேம்ப் வச்சு தான் செக் பண்ணணும், இல்லைன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். பாருங்க பிரஸ், எல்லோ ஒயர் நியூட்ரல். இந்த போர்டில் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் எல்லோ ஒயர் யூஸ் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா சாக்கெட் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் ஒரே ஒரு எர்த்து. எல்லோ ஒயர்னா பாத்தீங்கன்னா எர்த்திங் யூஸ் ஆகுது. மற்றது எல்லாமே பேஸ் தான். பாருங்க இப்ப நான் இது பண்றது அந்த சுவிட்ச் 4 சுவிட்ச் இருக்குங்களா, 4 சுவிட்சுக்கும் ஒரே பேஸ் நீட்டா போட்டு ஒரே ஒரு ஒயர் மட்டும் அதில் கொடுத்தோம்னா 4 சுவிட்சுக்கும் மெயின் லைன் போகும். பாருங்க கை வச்சு இது பண்றாங்களா, அந்த புது சுவிட்ச் போட்டு இருக்கும் பாருங்க. இப்போ புதுசா ஒரு சுவிட்ச் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டேமேஜ் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சுவிட்ச் தான் பாத்தீங்கன்னா இப்போ அதை புஷ் பண்ணாலே இதெல்லாம் சுவிட்ச்லாம் லாக் ஆயிடும். ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா சாக்கெட்டும் அதே போல தான். மெயினா தெரிய வேண்டியது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன் தான். இப்போ பாத்தீங்கன்னா நான் கை வச்சிருக்கிறது ஃபுல்லாவே பேஸ் தான்.
இப்போ வந்து லைன் ஆன்ல தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர் ரெட் கலர் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, ரெட் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நான் தனியா எடுத்து விட்டுட்டேன். அதில் தான் மெயின் லைனே வரும். அந்த ஒரு லைன் இதுல கொடுத்தோம்னா இது இப்ப கை வச்சு நான் ஒயரிங் பண்ணிட்டு இருக்க பத்தி அதுல கொடுத்தாலே 3 சுவிட்சுக்கும் லைன் போகும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன் பண்ணாதான் சாக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து லைன் போகும், சுவிட்ச் ஆன் ஆகும். வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்க எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சாக்கெட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சுவிட்சுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதான் மெயின் சுவிட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதான் மெயின் சுவிட்ச் இதை கொடுக்குறேன் பாத்தீங்களா. லைன் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா மெயின்ல வந்து ஒர்க் பண்ற தப்ப லைன் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருந்தாலும் சரி, கரண்ட்டுக்கு வந்து தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியாது. இருந்தாலும் எல்லாமே ஆஃப் பண்றீங்க. இப்போ டோட்டலா ஆஃப் பண்ணிட்டு மொபைல் டார்ச்சில் தான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் மெயின் லைன் ரெட் கலர் ஒயர் பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. கரெக்டா அந்த ரெட் கலர் ஒயர்ல இருந்து இது வருது பாருங்க, மெயின் லைன் வருதுங்களா. ஒயிட் கலர் ஒயர்ல இது ஃபுல்லா மெயின் தான், டைரக்டா வரும், சுவிட்ச் எல்லாம் இல்லாம. பாரு இதுவும் மெயின், இதுவும் மெயின் பாருங்க, மூணுமே மெயின், இங்கே மெயின். அப்படியே இது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சுவிட்ச் இதுல இருந்து தான் நம்ம சுவிட்சுக்கு லைன் எடுக்கிறது பாருங்க. சாக்கெட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைன் வரும். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க சுவிட்ச் போட்டா லைன் வரும் பாருங்க. நல்லா பாருங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பேஸ். அந்த பேஸ் லைன் தான் இந்த சுவிட்சில் புது சுவிட்ச் இது பாருங்க மாட்டிருக்கா. இப்போ பாருங்க சுவிட்ச் ஆன் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து தெரியும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட் ஏரியா பாருங்க, எரியுது பாருங்க லைட்டு பாருங்க, தெரியுதுங்களா ஃபுல்லாவே. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் லைன்ல ஒர்க் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. அதான் நம்மளுடைய சேஃப்டி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேஃப்டி மெயின். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. பேஸ் நியூட்ரல் எல்லாமே ஃபுல்லாவே ஒர்க்கே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுல மாத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பின் சாக்கெட்டு, ஒரு சுவிட்ச் மாத்தி இருக்கிறோம். 8 ஆம்பியர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்க கனெக்ஷனு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தான் புது சுவிட்ச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டும் மாட்டி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மைண்டா இருக்கணும். ஒர்க் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே மைண்டா இருக்கணும். நல்லா சிந்தனை வந்து வேற அங்க இங்க வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி போகும். அப்புறம் நம்மளுக்கு தான் வந்து சேஃப்டி இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மைண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியாகவும் ஒர்க் பண்ணுங்க. மேக்சிமம் ட்ரைனிங் எடுக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. ஷூ வந்து கரெக்டா போட்டுட்டு இருங்க. பேஸ் நியூட்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் லேம்ப் வச்சுட்டு இருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியலனா, ஏன்னா எந்த ஒயர்ல வந்து வேணாலும் பேஸ் கொடுப்பாங்க. ரெட்டில் தான் பேஸ் இருக்கும், இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. எலக்ட்ரிக்கல் ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படித்தான் பண்ணணும். பேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா RYBL தான் வருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர்ல. பிளாக்னா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல்ல தான் வரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க, ஒயிட் ஒயர் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பார்த்து ஒயரிங் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்ச ஒயர் எடுத்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே டன் ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சுவிட்ச், ஒரு சாக்கெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடம் தான் நியூட்ரல் யூஸ் ஆகும். அந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, பிளக் பாயிண்ட், அதுல ஒரே சைடு தான் நியூட்ரல் யூஸ் ஆகும். வேற எங்கேயுமே வந்து நியூட்ரல் யூஸ் ஆகாது. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேஸ் தான் வரும். எல்லா சுவிட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கொடுத்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு தான் வச்சிருக்காங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும்னா அந்த சுவிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, சென்டர்ல, அதுல ஒரு எர்த்திங் வந்து அதுல கொடுத்தா நல்லது. அது வந்து அதில் தான் கொடுக்கணுமே வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் பாயிண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றதுக்குன்னா இந்த வீடியோ லாஸ்டா இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சுட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சுவிட்ச் வந்து செக் பண்றோம்.
பாருங்க பவர் சப்ளை எல்லாம் கரெக்டா வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் கரெக்டா வருது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜ் போட்டுன்னு செக் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் லேம்ப் வச்சுன்னு செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணுது, ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணியும் பார்த்துடலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டேரெக்டா கொடுத்துருவாங்க. எல்லா பல்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாவே போயிடும், சுவிட்சில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது பாருங்க. புதுசா மாத்தணும்ல, அது வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்க. பாருங்க 3 பின் சாக்கெட் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுவிட்சுமே ஒர்க் ஆகுது. லாஸ்டா ஒரு சுவிட்சும் புதுசாக தான் மாத்திருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாத்ரூம் சுவிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க லைட் எரியுது பாருங்க, கரெக்டா ஒர்க் ஆகுது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா போர்டில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற டீப் லைட்டுக்கு எக்ஸ்ட்ரா டம்மிலாம் போட்டு வச்சிருக்காங்க யூஸ் பண்ணாம. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ஷன் போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லாமே செக் பண்ணியாச்சு ஃபுல்லா. வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.